இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். கேக்கு நாளைக்கு வந்து அப்பாட பிறந்த நாளா நீங்கள் வந்து ஆளுக்கு கொண்டு வந்து ஒரு சர்ப்ரைஸாக கேக் ஒன்று பட்டுங்க நடிச்சாபத்தில். எத்தனை மணி சொன்னவர்? விடியம் காலை விடிய சொன்னவர். அதை நீ எனக்கு ஒரு அறிவித்தல் வந்திருக்கலாமே. அதுக்கப்புறம் சொன்னல அவட கால் பண்ணி சொல்ல சொல்லி எல்லாரையும். நான் சர்ப்ரைஸா கொண்டு சொல்லல. பாத்து நீ சர்ப்ரைஸ் அவருக்கு தான் கொடுக்கணும், எனக்கு இல்லையா? சில விஷயங்கள்ல ஆக்கள் இல்லையாண்டு நினைக்கும் போது ஒரு கவலையா இருக்கு. இந்த இடத்துல வந்து நாங்கள் வந்து அண்ணா மிஸ் பண்ணுறோம். ரொம்பவே ஆள் வந்துட்டு இருந்தால் இதை வந்து இன்னும் சிறப்பாக கொண்டு போயிருக்கு இந்த வீடியோ. வந்து கலகலப்பா குழுப்பா குதூகலமா செலக்ட் இருக்கு போட்டோம். நான் தான் செலக்ட் பண்ணேன். சொன்னா சொல்ல செய்ய நீங்கள் ஒரு புள்ள விட்டுட்டீங்கப்பா. நான் நினைக்கிறேன் நீங்கள் இப்படி செய்வீங்க ரெண்டு. அவர் லேசில் வயசு ஒன்று சொல்கிறீர் ஒருத்தருக்கு. அவருக்கு இந்த பாட்டு தான் போடும். கிழமை திரும்ப எத்தனாவது பிறந்தா உங்களுக்கு? இப்போ 93. அடுத்த கட்டம் ஒரு 70 வயசு வேற ஒரு வேலையை ஒன்று நீங்கள் செய்யும். 70 வயது வேற. அது வந்து இல்லை இல்லை மா வாழ்த்துக்கள் பா. அப்போ அப்போ சந்தோஷமா இருக்கீங்களோ? போ நல்ல சந்தோஷம். இந்த நேரத்துலயும் பொக்கொண்டு முழிப்பா இருக்காது. எல்லாட்ட பிறந்தாலும் முழிப்பா தான் இருக்குது. பொங்குண்டு சொல்லி போட்டான் காலம். எனக்கு 3 மணி இருந்தாலும் முழிப்பு காலம். அனைவருக்கும் வணக்கம். நான் அக்கினி, வசந்த். வந்துட்டு ஆனா அவனும் அதுதான், ஆனா நீயும் அதுதான். அந்த அக்கினி ஒரு டிஃபரெண்ட் இருக்கு. ரைட். ஓகே, அப்போ நீங்கள் பார்ப்பீங்க வந்து என்னடா வந்து எஸ்கே சேனலில் வந்து இங்கே பக்கம் ஜாது இங்கே பக்கம் வசந்தா நிற்கிறான்னு சொல்லி என்ன பார்க்க போகணுன்னு சொன்னால் வந்து நாளைய தினம் வந்து ஒரு ஆளுக்கு வந்து அகவை தினம். அதில் வந்து நாங்கள் வந்து உறவுகளாகிய நாங்கள் வந்து எல்லோரும் வந்து இந்த இடத்துல வந்து ஒன்று கூடி நிற்கிறோம். நீங்கள் வந்து யோசிப்பீங்க வந்து எங்கள் கவிதாஸ் காணான்னு சொல்லி. கவிதாஸ் வந்து மாணவனோட வந்து 1000க்கு போயிட்டான் கொழம்புக்கு. அப்போ அதில் வந்து அவன் இந்த இடத்துல இல்லை. அப்போ நாங்கள் வந்து நாளைய நாளை வந்து ஒரு சிறப்பான நாள் அமைகிறதுக்கு வந்து ஒரு ஆரம்பம். இன்றைக்கு ஒரு தொடங்க போகிறோம். அதாவது கேக் கட் பண்ண போகிறோம். யாருக்கண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட செல்லக்கிளி அப்பாவுக்கு கேக் வெட்டுன்றது உண்மைக்கும் அவருக்கு சர்ப்ரைஸாக இருக்கோ இல்லையோ, அது வந்து எங்களுக்கு பெரிய ஒரு சர்ப்ரைஸ் தானே. தெரியல பிறந்த நாள் நாளைக்கு. அதுதான் நாளைக்கு பிறந்த நாள் தெரியுமாப்பா. இப்போ வந்து அக்கினி கவிதாசம் வந்து ஓட்டமாக போயிட்டுது. அப்போ கிருஷ்ணாவும் வந்து ஊரில் இல்லை. அப்போ நான் நினைச்சேன் ஸோ எப்படியா இருந்தாலும் நாளைக்கு தான் கேக்கு வெட்டுவாங்கன்னு சொல்லி. ஆனால் நீங்கள் இந்த நேரம் என்ன நித்திரையை குழப்பீங்களென்று நான் நினைச்சேன். நானும் அப்போ திட்டிட்டு உண்மையாக எனக்கே இது நாளைக்கு பிறந்த நாள் உண்டு. உனக்கே தெரியாது. அப்போ அண்ணா வந்து இன்றைக்கு கோலகி முடிச்ச விடியம் வந்து நாளைக்கு வந்து அப்பாட பிறந்த நாளா நீங்கள் வந்து ஆளுக்கு கொண்டு வந்து ஒரு சர்ப்ரைஸாக கேக் ஒன்று பட்டுங்க நடிச்சாபத்தில். எத்தனை மணி சொன்னவர்? விடியம் காலை விடிய சொன்னவர். அதை நீ எனக்கு ஒரு அறிவித்தல் வந்திருக்கலாமே. அதுக்கப்புறம் சொன்னல அவட கால் பண்ணி சொல்ல சொல்லி எல்லாரையும். நான் சர்ப்ரைஸாக கொண்டு சொல்லல. பார்த்து நீ சர்ப்ரைஸ் அவருக்கு தான் கொடுக்கணும், எனக்கு இல்லையா? இவங்களே சர்ப்ரைஸ் இல்லை. ஐயோ, அப்போ நான் வந்து உண்மைக்கு வந்து கதவை எல்லாம் ப்ளாக் பண்ணி போட்டு உள்ளுக்க படுக்கிறக்கு ஆயத்தம். அப்போ வெளியில் வந்து பார்த்தா குரல் கட்டுச்சு. அது ஒன்று தான் முதல் குரல் கட்டுச்சு. அப்போ என்ன நான் சொல்லி கேட்க இந்த நேரம் அவன் வந்தான். ஸோ வளமையாக அவன் வாரம் வந்தானே இது வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு இல்லாட்டி சும்மா எங்களோட இருந்து கதைக்கிறதுன்னு சொல்லி இவன் வருவான். அப்போ அப்படித்தான் நான் நினைச்சது. அப்போ ஏன்டா வந்து நீ என்று சொல்லி கேட்க கதை வந்துடும் கேட்க கதவு உள்ள 2 கூட்டிட்டு தான் காய்ச்சினான். ஏன்டா வந்து என்று கேட்க உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியாது என்னடான்னு சொல்லி கேட்க அப்போ பார்க்கல நாளை பிறந்த ஆண்டு. நான் சொன்னால் அது அப்போ பார்க்க நாளை பிறந்தாலும் தெரியுமென்று சொல்ல. அப்போ இன்றைக்கு தான் நான் கேக்கு வெட்டணும். இப்போ தெளிப்புறேன் அதே மாதிரி தான் கூட கேள்வி. அதுதான் அதை வந்து நீங்கள் முதலே சொல்லியிருந்தா நான் அதுக்கு வேணுன்னு இருப்பேன். ஆனால் உங்களோட நல்ல இது நான் நித்திர உள்ளையில் இல்லாட்டி நான் ஒரு 10 மணிக்கெல்லாம் நித்திர ஆகிருப்பேன்.
ஏதோ கடவுள் என்ன முழிக்க வச்சிருக்கார் போல இருக்கு. அதாவது வந்து மாமாவுடைய இப்போ நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியா வந்து 11:59 11:59 அப்போ நாங்கள் 12 மணிக்கு அவருக்கு கேக் கட் பண்ணணும் மேடாப்பா. இல்லை 12 மணிக்கு கட் பண்ணணும் மிஸ் பண்ணா சரி கொஞ்சம் டைம் எடுத்து ஆத்தி இப்படி செய்யக்கூடாது. நம்ம ஒரு காலம் வந்து அப்படி ஒன்றும் இல்லை. இரவுகளுக்கு வந்து பொய்யா நடிக்கக்கூடாது. அப்போ ஜாதுவா தொடர்ந்து எல்லாருமே வந்து வந்திருக்காங்க. ஸோ இந்த நேரம் கூட முழிப்பிருந்து வந்திருக்காங்கன்றேக்கில்ல. உண்மைக்குமே வந்து அது ஒரு அன்பின் நிமித்தமே நான் ஏலியாவே கால் பண்ணி சொன்னோம். அது ஆனால் பாருங்க உங்களுக்கு வந்து நான் கால் பண்ணி சொல்லல மெச்சு எல்லாருக்கும் சொல்லிட்டேன். ஏன் அப்படி நாண்டிக்கு சொன்னியோ? நாண்டிக்கு நாண்டி மெதுவாக சொன்னேன் நோவலா வசந்தா நான் புரிப்பா நாண்டிக்கு நான் சொன்னா நாண்டி உங்களை சொல்லல உங்களுக்கு நாண்டி வளர்த்துட்டுது. அப்போ நான் அன்னைக்கு நாண்டிக்கு ஒரு வேளை விடிய 12 மணிக்கு கேட்டுட்டு அதான் அவள் நினைச்சிருப்பாள் ஒரு தரம் இல்லை தானே. இப்போ கவிதாசும் அங்கே தெரிஞ்சுட்டு அப்போ அக்கினி தனியே தானே. அக்கினியும் தனியாக என்ன நாளை தம்பிட்டு வேண்டாம் அவள் நினைச்சிட்டு இருந்துட்டு அவளுக்கு. ஓகே அப்போ இருந்தாலும் வந்து சந்தோஷமாக வந்து இந்த செலிப்ரேஷனை செய்தே ஆகணும். அதாவது வந்து மாமாவுக்கு வந்து எங்களுடைய எனக்கு அது இல்லையா ஞாபகம் இருக்க மாமாவை தூக்கி கொண்டு அதுக்காக உன்ன தூக்கலாம். நீ இல்லை அப்பப்பா இப்படி தூக்கணும் போனது வசந்தன் நீ பார்க்கல நாடக வீடியோ நடிச்சு போடுங்க அந்த நீ பார்த்தா சூவெல்லாம் அடிச்சு ஓகே. ஆனால் இருந்தாலும் வந்து அவருக்கு வந்து எத்தனையாவது அகவை தினம் 63வது அகவை தினத்திலே இப்போவும் வந்து ஒரு சின்ன பொடியின் மாதிரி தான் அவருடைய செயல்பாடுகள் எல்லாமே. ஸோ அவரோட நின்றா நேரம் போகிறதும் தெரியாது. அப்படி ஒரு சந்தோஷமாக இருக்கும். மற்றது அவருடைய கதைகள் எல்லாமே வந்து ஒரு மனுஷனை வந்து சிரிக்க வைக்கும் விதமாகவே அவருடைய கதைகளாக இருக்கும். அதே மாதிரிக்கு யாருடைய மனசையே நோவடிக்கிற மாதிரி ஒரு நாளுமே கதைக்க மாட்டார். அப்படி ஒரு ஆள் தான் எங்களுடைய மாமா. அப்போ அவருக்கு வந்து இன்றைய தினம் சந்தோஷம் ஊட்டும் வகையாக வந்து இந்த கேக்கை வந்து சர்ப்ரைஸாக அக்னியா பண்ணிட்டு வந்திருக்கேன். சர்ப்ரைஸ் சொல்லல எனக்கு தெரிஞ்சிடல. அது இப்போதானே தெரிஞ்சது. விடிய தெரியும் இல்லையே விடிய ஒன்றும் தெரியாது. அதான் நானும் பயந்தான் உள்ளது வெடிக்கொளுத்தி போடுறாங்க எங்க. ஆனால் இருந்தாலும் என்னென்னு சொல்கிறது சில விஷயங்களில் ஆக்கள் இல்லையாண்டு நினைக்கும் போது ஒரு கவலையாக இருக்கு. ஏன்னா இந்த இடத்துல வந்து நாங்கள் வந்து அண்ணா மிஸ் பண்ணுறோம். ரொம்பவே ஆள் வந்துட்டு இருந்தால் இதை வந்து இன்னும் சிறப்பாக கொண்டு போயிருக்கு. இந்த வீடியோ வந்து கலகலப்பா குழுப்பா குதூகலமா அது பார்க்குறவங்களுக்கே தெரியும் தானே. கும்பமாக இருந்திருக்கும். சிரிப்பு வந்து கும்பம் அப்படி கூட கும்பம் இப்படி காட்டணும். இல்லை இல்லை இது எங்கட இப்படி தான் இப்படி வரும். அப்போ சரி தொள்ளாச்சி கட்டாயம் வந்து இந்த இடத்துல வந்து நாங்கள் அண்ணா வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறோம். அதே மாதிரி கவிதாஸ் மானண்ணா வந்து அயருக்கு போயிட்டா இல்லாட்டி யாரும் வந்து இந்த இடத்துல வந்து கட்டாயம் நின்றுருப்பாங்க. தவிர்க்க முடியாத சூழ்நிலை. அப்போ பார்த்தியா வேண்டிய கட்டாயமே கூட போட எல்லா லைட்டையும் போடு எல்லா லைட்டையும் கூட வாருங்க. அப்போ நாங்கள் வந்து இனியும் வந்து எங்களுடைய மாமாவை வெயிட் பண்ண வைக்காமல் கேக்கை கட் பண்ணுவோமே. அதை விட வந்து நாங்கள் வந்து அப்போ ஒரு 7-8 மணி போல் கேக் எடுக்க போனாங்க. அந்த வீடியோ ஒன்று இருக்குது, அதையும் ஆட் பண்ணுறோம், நீங்கள் பார்த்துட்டு வாங்க. ஓகே இப்போ எங்கே ஊரில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து முதலாவதாக வந்து பேங்க்கு போகணுமா? ஏடிஎத்துக்கோ எந்த டைம்லாம் பேங்க் போகிறேன் காசு எடுக்க. அதுக்கு தான் போக போகிறோம். அப்போ தான் கேக் கடைக்காரன் காசை கொடுத்தா கேட்க தருவான். இல்லாட்டி ஆளுக்கு ஒரு அடியை தர வாங்கிட்டு போக வேண்டியதான். இப்போ போன பிடிவா நான் போயிட்டு காசு எடுத்துட்டான். ஓகே பார்த்தீங்க சொன்னால் பால் போகுது பேங்க்கு காசு எடுக்கிறதா ஆடக்கா நடைக்குதாங்க காசு ஆள் வருதா காசு எடுத்துகிட்டு போகலக்கா. மோனே என்ன மாதிரி மோனே ஓடி வாங்க உங்களுக்கு இடிக்க மாட்டான் ஓடி வரணும். உனக்கும் போக்குள்ள எங்கம்ரா வரக்குள்ள எங்கம்ரா தான் இது எடுப்பண்ணா கேட்க பார்த்து நீ ஓ இந்த அளவுக்கு இந்த ஜோக்கெல்லாம் வந்து 2008 மாட்டே புதாச்சாச்சு. எவ்வளோண்ணா? 2500 என்ன மேலே கேட்க பாரு. செலக்ஷன் இருக்கு ஃபோட்டோ வேறு இல்லை நான் தான் செலக்ட் பண்ணேன். சொன்னால் சொல்ல செய்ய இது வந்து செலக்ட போன வருஷம் போயிட்டு உண்மையிலே இவ்வளோ சேஞ்ச் முகத்தில் வந்து ஆத்து சின்ன பொடி ஆளை பார்த்தியா என்ன சொல்கிறேன். இருக்கும் முறைக்கு தான் இப்படியான சின்ன சின்ன சந்தோஷங்களை வந்து வாழ்க்கையில் அனுபவிச்சுட்டு போயிடணும். வாழுங்காலம் கொஞ்சமாக மட்டும் சந்தோஷமாக இருக்கும். கொப்பர் நாங்களா கொக்காண்டியோ கொப்பர் கொப்பர் ஸ்ப்ரே ஸ்ப்ரேயா கொப்பர் வெடிக்க வைக்கிறடா அதுதான் சொல்லணும். இதான் கொப்பர் இது ஸ்ப்ரே இல்லை. அப்புறம் வந்து
இந்த இதில் வாங்கலாம் ஸோ இதில் ப்ரௌன் கலரில் இதில் கிழக்கு எல்லாம் வாங்க அவசரப்படாது. புகையடிக்க போயோ அவ்வளோதான். இவ்வளோ என்னண்ணா வேறு வாங்கணுமா? அதில் வாங்கினா பெட்டியெல்லாம் வாங்கணும். பெட்டி தான் இல்லையே. பெட்டி வேணுமே இல்லை அதை சொல்லல. இந்த நூலை பிடிச்சல போய் வாங்க. அது இல்லை அது வேணும் அது வேணும். அதையும் வாங்க. சின்ன பிள்ளைகளுக்கு வீட்டு அணியாக புரியா நீ இப்போ அணுவாக்கா வெள்ளை போயிட்டு அடிச்சு வச்சு கணக்கு பாருங்க. அன்றைக்கி வயசு விடுங்களா வயது ஓ வயது உங்களுக்கு எத்தனை வயதா? 49 ஆளுக்கு 68 போல. 68 ஆளுக்கு 63. ஆனால் உண்மையில் ஆளை பார்த்தா 63 வயதுன்னு சொல்ல மாட்டாங்க. அந்த தோட்டத்துக்கு அப்படி சொல்லலாம். நான் வந்து ஆள்ற ஓ காசு எடுத்து வந்தாரையும் ஃபுல்லாக 100 ரூபா 500 ரூபாயும் தான். 1000 ரூபா தால கண்ணில் காட்டானு இல்லை. ஓ ஆளுக்கு என்ன ஆள் அனுப்பியாச்சு வரும். இப்போ கிட்டடியில் பாருங்க. நாளாக தான் என்ன நன்றியா? ஓகே நீங்கள் பார்த்துருப்பீங்க வந்து உள்ள போக வேணும் வசந்தா. ஓ நீங்கள் தொடர்ந்து கேக் எல்லாம் மூடிட்டு வந்து பார்த்துருப்பீங்க. பார்த்தீங்க அந்த பெரிய கேக் இந்த பெரிய கேக் 4 உயரத்துக்குள்ள கேக் அதான் என்ன வா அண்ணா வந்து இன்றைக்கு சின்ன கேட்க வெட்டுங்க. நாளைக்கு வந்து ஆளுக்கு 63 இல்லை 63 அடியில் கேக் வெட்டுங்க. கேக் கட்டுங்க கட்டாப்படி நீங்கள் ஒரு புலா விட்டுட்டீங்கடாப்பா. நான் நினைக்கிறேன் நீங்கள் பிடிச்சவங்க ரெண்டு. அவர் லேசில் பேர்கள் ஒன்றும் வயசுகள் ஒன்றும் சொல்கிறீர் ஒருத்தருக்கு. அண்ணா சொன்னா இந்த வருஷம் வந்து பேர் வயதை சொல்லுங்கடாண்டு. அவருக்கு அது ஒரு கவலையாக போடா. ஏன் வயசு சொல்கிறேன்? அவருக்கு இந்த பாட்டு தான் போடும். இளமை திரும்ப 63 வாரத்தை மட்டும் வெட்டிடுவோம். வெட்டுறீங்களா? இது நமக்கு இது நமக்குள்ள ஐயம் அப்படியே வெட்டிடுவோம். சரி அப்போ நாங்கள் போவோம். உங்களுக்கு என்ன கட்டாயம் வந்து இந்த இடத்துல வந்து உறவுகள் வந்து ஒன்று சந்தோஷம் உண்மையிலே. அது வந்து இந்த டைமில் வந்து புள்ள வீட்டில் பார்த்தா நித்திர உள்ளாகலாம். எல்லாம் வந்து செஞ்சு கொண்டு இருக்குது. அதே மாதிரி புவி அண்ணா அனுஷியாக்கா அனுபவங்கள் வீடுது. ஷாருவாக்கா இதை வந்து அவங்க உடம்பு சரியில்லை தூங்கிட்டாங்க. அப்போ அதில் வர முடியல. வந்து நாளைக்கு நம்ம வந்து கட்டாயம் வந்து கலந்து கொள்வாங்க. இப்போ வந்து டைம் ஆச்சுல்லோ. ஓ அதாவது நாளைக்கும் வந்து ஒரு அற்புதமான நிகழ்வு ஒன்று இருக்கு. அதையும் வந்து ஒரு நல்ல வடிவாக செலிப்ரேட் பண்ணுவோம். இப்போ வந்து நோம்பலாக நாங்கள் டெக்கரேஷன் ஒன்றுமே பிடிக்கல. நோம்பலாக தான் இரவு நேரம் கேக் கட் பண்ணுறோம். நாளைக்கு டெக்கரேஷன் பிடிக்கிறீங்களா? பிடிக்கிறேன் அண்ணா அப்படி சொல்லிட்டாரு. ஆர்டர் பண்ணிட்டார். வாங்க போவோம். அதுக்கு முதல் வந்து சொல்லு அதுக்கு முதல் வந்து அடி சொல்லு. அதுக்கு முன்னாடி எங்களோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காம நீ அதை சொல்லி போட. நீ அதை சொல்லு. ஏன் அந்த இங்கிலீஷ் வார்த்தை அவர் கொண்டு சொல்லு. சப்ஸ்கிரைப் பண்ணி அது வந்து எங்களுக்கு ரூபாயில் எங்களோட சேனலுக்கு சப்போர்ட் இருக்குன்னு சொல்லிக்கொண்டு ஒரு வீடியோக்குள்ளே போகலாம். வானத்தை போல மனம் படைத்த மன்னவனே. சரியான சந்தோஷம். ஆனால் நீங்கள் வேற ஒரு சோடா பண்ணி இருந்தால் இன்னும் சந்தோஷமா இருந்தது. இந்த டைம்ல கடையில போட்டு விடாது வாங்குறேன். நாளைக்கு வாங்கி தரோம். எங்க பிறந்தாங்க இது இஞ்சிடா பிள்ளைகள் எல்லாம் முழிப்பா தான் இருக்குதா? பிள்ளைகளுக்கு அப்பப்பாடு இதுல எதுவும் பச்சு விட்டா வாசிச்சு கொண்டு நிற்கிறேன். ஆளுள்ள வலிக்கிறது விரிச்சுக்கா பூட்டி வச்சிடாங்க. இல்ல மேக்கப் கலைய கூட விரிச்சுக்கா பூட்டி வச்சிடாங்க. ஐயோ ஐயோ. ஓகே இது ஒரு புதுவிதமான டெக்கரேஷன். என்ன பாருங்க மேக்கப் டெக்கரேஷன் பண்ணிக்கிறேன் செய்து. ஆனால் நாளைக்கு இன்னொரு புதுவிதம் என்ன அது சிறப்பு. ஆனால் இந்த தொப்பியும் கண்ணாடியும் பார்க்க எனக்கு ஒன்று ஞாபகம் வருது. தெரியுமா ஏற்பட்ட புறம் அது எனக்கு தெரியாது. இது பேர் பாதையை மாறி வந்துட்டேன். இடம் மாறி வந்துட்டேன். அப்போ இருட்டு கால ஆள் வந்துட்டு வந்து ஒரு சின்ன பிள்ளை சொல்லி ஆள் வந்து
எடுத்து போட்டு ஆளு இப்படி ஷர்ட் ஒன்று அதுதானே ஷர்ட்டை பார்க்கல இப்படி நரக்கை ஷர்ட் பார்த்தீங்களா இப்படி எங்கேயோ பார்த்த மாதிரி கிடையாது ஷர்ட்டு பார்த்து இருப்பீங்க எல்லாருக்கும் தெரியும் இது இங்கே வெளிநாடு இருந்து எடுத்து விளையாடு இருந்து ரொமேனியாவில் இருந்து சுவிஸ் கேக் சுவிஸ் கேக்கு இது ரொமேனியா கேக் சுவிஸ் கேக் அப்படி ஆகல யாருங்க சொல்ல வர அனுஷாக்கா என்ன சொல்றா சொல்ல வந்தா கூட கதையை கேட்க நிப்பாட்டி போட்டா சொல்லுங்க ஆனால் நீங்கள் சர்ப்ரைஸ் என்று சொல்றீங்க இந்த நேரத்திலையும் நடிச்சாம 12 மணி இன்னொரு 5 மணி நேரத்தில் எல்லாம் சேவல் கூவி எல்லாம் வேலைகளுக்கு போயிருவீங்க ஆனால் இந்த கெட்டப்பில் நிற்கிறோம் முந்தாங்க இந்த தொப்பியும் கண்ணாடியும் நடிச்சாமம் இப்படி ஒரு சத்வன்னு சொல்லி இருக்கிறேன் தொப்பியையும் போட்டு கண்ணாடியையும் போட்டு நிற்கிறான்டா நம்புமோ ரெடியாக தான் நிற்கல இப்போ எல்லாத்தையும் நாங்கள் ரெடியாக தான் நிற்கிறோம் தெரிஞ்சுட்டு உங்களுக்கு கேட்க ஓ ஹேக்கி போட்ட போகிறாங்கனால விசாராக கிடந்தேன்னா நான் எதிர்பார்க்கல தான் உண்மையாக இப்போ இன்றைக்கு விட்ட போயிருந்தேன் அது இந்த நடிச்சாமத்தில் ஓ மற்றது நாளைக்குன்னே நான் நினச்சது ஆனால் திடீரெண்டு பிடிக்கின்ற மாதிரி சரி என்ன சமாளிக்கிறானே அப்போ நாங்கள் வெளில நான் கேட்க சொன்ன கேட்போம் எத்தனாவது பிறந்த நாள் உங்களுக்கு இப்போ 93 பிறந்த ஆட்டை கேட்கல வயதை கேட்கும் பாப்பா 93 பிறந்த என்ன விட சின்ன பொண்ணு உங்களுக்கு எத்தனை எனக்கு 40 அப்போ இப்போ எனக்கு 2 நீ அந்த வயது எவ்வளோ வைக்கப்படுற வயது இல்லை நான் 93 வயது 2 சொன்னேன் ஆண்ட சொல்லி ஆண்ட சொல்லி வயது 63 அப்பா 63 வயதுல இப்படி நிற்கிறோம் நிற்கிறாரு கம்பி மேலே நிற்கிறார் எல்லாம் ஒரு கடவுள்ன்ற கருப்பை தான் அதாவது நேற்று வந்த மனுஷன் ஒரு ஆள் கதைச்சாவை எங்களோட அதை நீங்கள் செய்த இடத்துல தான் கொண்டு போய் செய்து நாங்கள் அந்த ஆள் 1.5 மாதத்தில் போட்டுதான் இந்த பிறந்த நாள் ஒன்றை மறந்து போட்டிடுறாப்பா என்ன தினா வந்த நாள் விஷ் பண்ண காய்ச்சி கொண்டு இருக்கீங்க நீங்க கதைச்சு போட்டு டைம் கடந்துட்டு விஷ் பண்ணுங்க முதல் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் கேக்கு மட்டும் இல்லைக்கு இது இது வச்ச உடனே அப்படி நிக்கிறோம் அப்போ இப்படி வெட்டாட்டி எங்களை பிரச்சனை இல்லை நாளை கிளம்பம் பிறந்த நாள் நாத்த நீங்க ஏமாத்தினா சரியான பிள்ளை என்னதுக்கு கேக்கு அது பிரச்சனை இல்லை கேக் வெட்ட விட இப்போ என்ன சந்தோஷமா காய்ச்சி கொண்டாலும் சந்தோஷம் கேக் வந்து மெயின் இல்லையா அப்ப நீ காய்ச்சி கொண்டு லைட் எல்லாம் அனுப்பி ஒரு ஆள் தம்பி காரில் வந்தவா ஓ விடிய விடிய முழு பேருந்து மர்ம கார்ல அப்ப நீங்கள் இல்ல கவிதாஸ் இருந்தது அதான் அந்த பிறந்த நாளுக்காக வந்து அப்ப இந்த வீடும் இல்ல இப்படி வீடும் அண்டு துப்புரவாயிரா இல்லை 2 மணிக்கு நீ வச்சு குடித்தோம் அப்படியே 3-4 மணி 5 மணி வரை அப்படி இருந்து காய்ச்சி பிளான் இல்லை இன்றைக்கு நாங்கள் என்ன பிளான்ல நிற்கிறோம் காய்ச்சி விட்டு போகிறதா சம்பவம் ஓய் கூப்பிட நீங்களா நீ விரட்டா என்ன சோடா வண்டி இப்படி காசு கொடுக்காம வந்துட்டியா இல்லை கடை என்ன சரி அப்போ இனியும் அந்த வேற தாமதிக்காம கேக்கை கட் பண்ணுறது ரெடி பண்ணுவோம் கட்டாயம் வந்து எங்களோட உறவுகளை நீங்கள் வந்து ஆளுக்கு வந்து விஷ் பண்ணுங்க அது வந்து ஆள் ஒரு சந்தோஷமா பெரிய ஒரு விஷயம் அடுக்கு வேணே கட்டாயம் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் கேக்கு வேற அப்போ கையால் ஓ சரி காணும் ரசிச்சு போடாத சரி அப்ப அவருக்காக கொண்டு வந்த கேக்கை கொண்டு வாங்க கேக்கு கொண்டு வந்தீங்களே எனக்காக செஞ்சது அனுவக்கா இப்போ உந்த தொழிலையும் செய்கிறாங்க அனுவக்காக இந்த தொழில் அனுவக்கா அந்த சமையல்ல இருந்து கேக்கில் இருந்து எல்லாத்துலேயும் இப்போ அந்த என்ன பியூட்டி பார்லர் ஒன்று திறக்க போறா ஓ செய்வா முன் காணிய குத்தையை கெடுத்து கிடக்கு போடுறது
முடிய லைன் பண்ணிக்கின்னு செய்வேன். நீங்கள் கொண்டு வந்து வைங்க முதல்ல வந்து இப்போ ஹிட் உங்களுக்கு ரைட் ரைட் உங்களை இவ்வளோ நேரம் முக்கிய கேட்க கேக்கே கொண்டு வேண்டாம்டாப்பா. கேட்க பார்த்துட்டு சொல்கிறேன் அந்த மாதிரி வைங்க. கேக்கு வடிவாக்களுக்கு ஆக்கள் இதே இன்னொரு 1500 வரும். எப்படி உண்டு வயலே கேட்டாச்சு சொல்லிட்டேன் நவத்திய நீங்கள் கேட்டு நாங்கள் உண்மையை சொல்லி நாளை தஞ்சூர் பிராண்டி 30,000 ஆனால் அப்படி வைக்கலாம் தான் முடியும். இப்படி வைக்காத மற்ற பக்கமாவை இப்படி 93 அப்போ கொளுத்துற இப்படி வச்சா சரி. ரைட் இந்த சரி அல்லாடி 93 வைக்கலாம். நான் சொன்ன மாதிரியோ வா வா யார் வா போய் என்னதுக்கு பக்கமாக இந்த நேரத்தில் எல்லாருக்கும் நித்திர தூக்கம். அதுதான் ரைட் ரைட். அங்கே இங்கே ஓ அது பிரச்சனை எப்படியும் பார்க்கலாம். 63 இது என்ன அறிகுறின்னு சொல்லுவோம். 63 வயசுலேயும் கம்பி மேலே நிற்கிறன்றது தான் இந்த அடையாளம். அடையாளம் ரைட். எப்படி ஆனால் இதை ஒரு தடவை கண்டுபிடிக்கிறது அது இவங்க சின்னப்படி இல்லை விளக்கத்தை பார்த்துக்கணும். கத்தி கிடந்து இதில் வச்சு இதே இல்லாட்டி பார்க்கறது பெரிய அடிச்சு ஒன்று உண்டா இல்லாட்டி மம்பட்டி கிடக்கு பின்னுமா அப்போ போடாது அப்போ இது பிரேமணி கூட சொல்லு வேற சொல்லு பிரேமணி கூட கொடுத்தோமே போடணும். வாங்க வாங்க எங்கே துகாம்பா. அப்பாவுக்கு 63 வயசு. ஓ வீடியோ பார்க்குறாங்களும் தெரியாது. இப்போ அப்பா வந்து என்ன செய்து கொண்டு இருக்கிறீர்கள் ஓ சொல்லுவோம். என்ன செய்து கொண்டு இருக்கிறாரு அது தெரியும். ஏற்கனவே இப்போ அப்பா கனகாலமாக நீண்ட காலமாக கஷ்டப்பட்டு வேலையில தான் செய்து கொண்டு வந்தவர். என்ன கண்டிப்பாக வேலையை செய்து வந்து இப்போ வந்து அப்பா என்ன செய்து கொண்டு இப்போ சும்மா இருக்கிறோம். வெளியில் கட் பண்ணி போட்டு அது ஓய்வு நாளாக இருக்கிறோம். இப்போ நான் வந்தது மேலே அப்பாவுக்கு பிள்ளையாக வந்தது அது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த இடத்துல வந்து நிற்கிறது வந்து கடவுளுடைய ஒரு தூதனாகவும் கடவுளுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறபடியாக தான் இந்த இடத்துல நான் வந்து கூடுதலாக நிற்கிறேன். அப்பா இப்போ வந்து இப்போ புரியாக இருக்குது. இப்போ 63 வயசில் புரியாக இருக்கிறது வந்து அவ்வளவு நல்லதில்லை. இப்போ கடவுளுடைய வசனத்துக்கு கடவுள் சொல்கிற சத்தத்துக்கு நாங்கள் கேட்கணும். என்ன சொல்லுவோம், நாங்கள் ஏதாவது ஒரு வேலை செய்கிறது தான் எங்களுக்கு நல்லது. அப்போ அந்த கட்டத்தில் பார்க்க போனால் அப்பா வந்து இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு கஷ்டப்பட்டெல்லாம் வேலை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம அந்த கட்டத்தில் தம்பியே சொல்லியிருக்கா அப்பா ஒரு வேலையும் செய்யக்கூடாது கொள்ளக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறார். ஆனாலும் கடவுள் சொல்கிற வேலை செய்ய சொல்லி இப்போ வந்து அப்பாவுக்கு 63 வயசு ஆகிட்டுது. அடுத்த கட்டம் ஒரு 70 வயசு வேறு ஒரு வேலையை ஒன்று நீங்கள் செய்யும். 70 வயது வேறு. ஓ இல்லை அதை என்ன சொல்லுவாங்க, அது வந்து இல்லை இல்லை அந்த அந்த பலத்தை வந்து கடவுள் தான் நமக்கு தருகிறார். இவ்வளவு கட்டங்கள் இவ்வளவு சூழ்நிலைகள் எல்லாத்தையும் கடந்து தாண்டி வந்து கடந்து நாங்கள் நிற்பதின் நிர்மூலமாக இருப்பது ஒரு கிருபை. என்ன ஓ இன்றைக்கு எல்லாம் என்னமோ எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கேள்விப்படுறோம். பார்த்தா திடீரெண்டு இப்படி நடந்துட்டு அப்படி நடந்துட்டுன்றது திடீரெண்டு கேள்விப்படுறோம். ஆனாலும் எவ்வளவோ கட்டங்கள் எவ்வளோத்தை தாண்டி எல்லாத்தையும் நாங்கள் இன்றைக்கு வந்து இப்படி நிற்கிறோம் என்றால் நாங்கள் வேறொன்றை குறித்து நாங்கள் பெருமைப்படுத்த முடியாது. அவருடைய அன்பை குறித்து தான் நாங்கள் சொல்ல முடியாது. அவர்களுக்கு தெரியாது. நாங்கள் எந்த ஒரு காரியத்திலையும் நான் போய் கூட சொல்லுவேன். நாங்கள் இல்லாத நேரத்தில் விடவும் என்னை பலப்படுத்த கிறிஸ்துவினாலே எனக்கு எல்லாம் செய்ய பலம் உண்டு சொன்ன அதுதான். அதெல்லாம் சொன்னபடியாக தான் ஆண்டவர் அப்பா கொண்டும் கடைசி நேரம் இனி அடுத்த இந்த 63 வயசு காலத்திலேருந்து ஒரு வேலையை செய்ய முடியாது விரும்புகிறார். வேதம் சொல்லுவது வேலை செய்யாமல் இருக்கிறவன் சாப்பிடாம இருக்கட்டும் அன்பு ராஜ்யத்துக்கு சேர்த்து கொள்ளணும். அவர் அந்த அறிவையும் அந்த ஞானத்தையும் அந்த பலத்தையும் அப்பாவுக்கு கட்டாயம் தருவார் என்று சொல்லிக்கொண்டு இந்த அப்பாவுடைய இந்த பிறந்த நாளை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். அப்பாவுக்கு அந்த கடவுளுடைய நோக்கங்கள் திட்டங்கள் எல்லாம் நிறைவேறட்டும், அந்த பலனும் உண்டாகட்டும். அப்போ நாங்கள் ஒன்று கூடியெல்லாம் பிரே பண்ணுவோம். அன்பான பரலோக பிதாவே, இந்த வேளையிலே நாங்கள் உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். பிதாவே, உம்மை துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். நீர் நல்லவர், நீர் வல்லவர், நீர் இரக்கமுள்ளவர், நீர் அன்பான தேவன். அப்பா, நீர் எங்களோட கூடவே இருக்கிறீர். அப்பா, தகப்பனோட கூடவே இருந்து வந்து
வழிநடத்தி வந்த உம்முடைய நல்ல கிருபை, உம்முடைய தயவு, உம்முடைய இரக்கங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே உம்முடைய இரத்த பாதுகாப்பில் அர்ப்பணிக்கிறோம். நீ கூடவே இருந்து வழிகாட்டியாக, நல்ல தகப்பனாக, இதுவரை நடத்தி வந்த நல்ல தகப்பனாக, ஒரு தாயை போல நீ நடத்தி வந்திருக்கிறீர், பாதுகாத்து வந்திருக்கிறீர். இனியும் கூடவே இருந்து நடத்துவீர் என்றதை நாங்கள் நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். உம்முடைய வல்ல கரத்தில் தகப்பன் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிறந்த நாள் ஆசீர்வதிக்கிறோம். எல்லா துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் வைக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். அப்போ கேட்க பட்டுவோம். பழங்கிக்கோ. சரி, நல்ல கொண்டாட்டம். ஓகே, எத்தனை முறை கேட்டு நான் கொளுத்தாட்டம் எடுத்த குச்சியம் உள்ள இல்லை வச்சுட்டேன். ஆக்கள் வருவினியன்ட்டு. ஓய் இதை கொடுத்து தெரியும். இல்லை இல்லை, கொஞ்சம் போகிற அவசரப்படாது. இது கொடுத்தலாமே. அது ஒன்றும் பரவாயில்ல. ஒரு கேக் ஒரு எல்லாம் இருக்காந்த வருதுடாப்பா. ரைட் ரைட். ஆமாம், அப்படிங்க இல்லை. ஓ வட்டியாச்சு. சரி சரி, காணும்டா. இந்த இது இல்லாமல் மீன்கள் வராது வராது. காணும் காணும் மீன் சரி சரி சரி. என்ன பிரச்சனை? என்ன நடந்தது? அது விடு விடு வாரம். சரிங்க. சரி, அன்பு தானே, அன்பு தானே. இதான் கிணக்கு கிடக்கா, ஐஸ் மேலே கிடக்கு. ஒரு கலகலப்பு என்ன காசு 100 ரூபா வா. ஆனால் இருந்தாலும் அந்த வெள்ளை அடிச்சா பிறகு காது எல்லாம் போய் அடைபட்டு வடிவா கிடக்கு. சோப்பு போட்டு அதான் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கட்டும் பாருங்க. எல்லாம் பிள்ளைகள் பிள்ளைகள் பாருங்க, கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடுங்க. வாழ்த்துக்கள். பா அடிக்காடா. வா வா வா, பிள்ளையாலும் அவன் எனக்கு எல்லாம் தீத்தாங்க காணும். இனிப்பிட்டாமா. ஓம் ஓமோ, காணும் காணும். சரி, அதுக்கு கொஞ்சம் தீத்து தானே போகணும். என்ன அவன் ஆதி. ரைட். அதுதானே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம். அது கூட பார்க்க என்ன சின்ன ஆளா கிடக்கு. நான் அப்பா அப்பா மகன். அப்ப அப்பா சந்தோஷமா இருக்கீங்களோ? போ, நல்ல சந்தோஷம். சந்தோஷமா இருந்த பாத்தியாலோ எப்படி அந்த கதை எங்க போகுது பாத்தியால? ஒழிக்குது முகமெல்லாம். ஒரு பகுதியும் காணல. ஆமா, ஸ்ப்ரே வந்து ஒரு பம்பல் அடிச்ச அதுவே ஒரு கோபம் இல்லை. இந்த நாளில கோபம் பெருமையா கொண்டு திருப்பமாக்கா. அதுக்காக திருப்பம் தான்.
இன்றைய நாள் வந்து அப்பாவுக்கு வந்து ஒரு சந்தோஷமான ஒரு கேக் கட் பண்ண அப்போ கண்டிப்பா ஒரு பெம்பலுக்காக வந்து அந்த ஸ்ப்ரே அடிச்சு அப்புறம் யாரும் பேசிடாங்க. சரி ஆறு ஒரு பேச மாட்டோம். இது வந்து இன்றைய நாள் வந்து வெம்பல் நாள் தானே. அப்போ இதில் இது அது எல்லாம் செய்யலாம். சரி அப்போ அடுத்த வந்துட்டு ஆமாம் சந்தோஷம் கேட்க போய் ஓ சந்தோஷம். இது கதைக்கே பண்ணலாம் பற்றி இந்த நேரத்தில் சொல்லணும் இதே எல்லாமையோட எப்போவுமே இதே மாதிரி ஆமாம் கண்டிப்பாக. ஏற்கனவே சொல்லியிருந்தாலும் ஓ கண்டிப்பாக மறுபடியும் பிறந்தநாள் வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். இப்போ வர நல்லா வளர்ந்து வாரா. நாங்கள் வளர்றோம்னு பார்த்தா இவன் வளர்ந்து தான் வாரா. நல்ல அதான் நீங்க வாழ்த்திடுங்க மென்மே கண்டிப்பா. வளர்ந்து வாழ என்னுடைய வாழ்த்துக்கள். இன்னும் பொங்குண்டு பொங்குண்டு கேட்குதே பொங்குண்டுக்கு தாத்தா ஒரு ஐயோ, கையை கழுவி விடு. பொங்குண்டு வைப்பேன். ஆனா பாருங்க இந்த நேரத்துலயும் பொக்கொண்டு முழிப்பா இருக்காங்க. பொக்கொண்டு எல்லாட்ட பிறந்த நாளுக்கு முழிப்பா தான் இருக்குது. பொங்குண்டு சொல்லி போட்டான் காலம் எனக்கு 3 மணி இருந்தாலும் நான் முழிப்பு காலம். சரி கான். ஓய் அவன் பிறந்த வாழ்த்துக்கலாம். அவன் சொல்லுவான் நானே இந்த நாக்கு வழியில் வந்துருந்தா அவனுக்கு பார்த்தியா. ஆனா நீங்க இன்றைய நாள்ல வந்து எங்கட அந்த அதோட வந்து இருக்கணும். ஓ என்ன அந்த துருள் தலையோட ஓ வடிவேந்திரன் நாளை போடுவோம் தர மாட்டேன் தரமாட்டான் நம்பாடா. சரி அப்ப சந்தோஷம் என்ன ஓ சந்தோஷம். இரவு நேரங்கள்ல கிப்ட் ஒன்றும் நம்ம இருட்டுக்காக கொண்டும் போக மாட்டேன். ஒன்றும் போயில ஒன்றும் போயில அதெல்லாம் நானும் தெரியல. வேண்டாம் அப்ப என்னத்தை எடுத்து பார்க்கலான்னு இருக்க ஒரு நூலண்டு அடிச்சு வச்சு கிடாக்கு எல்லாம் பறந்து போயிருக்கோம். ஆனா இந்த நேரம் இப்படியான ஒரு நிகழ்வு நடக்கும்னு சொல்லி நாங்க சொல்லி நினைக்கிறேன். உண்மையா நானே எதிர்பார்க்கிறேன். இன்றைக்கு நடக்கும்னு சொல்லி நாங்க நினைக்கிறேன். உண்மையா நடத்துற ஆக்கள் இல்லத்தானே. ஓ ஆக்களும் நாங்கள் அதை நினைக்கிறோம். ஆனா இருந்தாலும் எங்களோட அக்னி தம்பி வந்து ஒரு ஏற்பாடு செய்திருக்கானே. நான் எதிர்பார்க்கிறேன். காணுமோ ஆனால் உண்மையா நானுமே எதிர்பார்க்கல. திடீரென்று இப்படி செய்வான். திடீரென்று மண்டையில அடிபட்டு ஆளுங்க வந்து காயமும் தெரியாது எப்படியா தெரியல. சரி அப்ப அக்கினி தம்பியும் சில நேரமா பார்த்து கொண்டிருக்கான் இந்த கேக். ஆனா நீங்க எனக்கு ஒரு சொட்டு கேக் எந்தி தேவை வேணுமா உங்களுக்கு? நான் இல்லைன்னா இப்போ இந்த இரவு கேக்கு சாப்பிடுறோம். ரைட் எப்படி கத்தி இதெல்லாம் கணக்க சாப்பிடக்கூடாம இப்போ யாருக்கும் தீர்த்தோன்னு தெரியும். நின்று கண் முழிக்க நான் கிடக்கு இதில் வருது. நான் தான் விஷ் பண்ணுவேன். ஓகே நல்வாழ்த்துக்கள். நான் எதிர்பார்க்காத ஒரு விஷயத்தை வந்தால் எனக்காக இன்றைக்கு செய்து கொடுத்தோம். உண்மையா நல்ல பிள்ளை அடிக்கல நல்ல பிள்ளை. அப்போ இந்த இடத்துல அண்ணா விஷ் பண்ணுறீங்களா நீங்கள்? அண்ணாவே என்ன செய்ய அண்ணாந்த ஞாபகம் இருக்கு. என்ன செய்யற ஒன்றும் செய்யனா கிடக்கு. அண்ணா பேர் ஆளு ஹோல் அடிச்சு பாப்போமா? அடிச்சு பாருங்க. இதுல விசில் அடிக்கலாம் தெரியுமா? அடிக்காமோ ஆளுப்பங்க நிற்கிறேன். ஆளுப்பங்க ஆளுப்பா ஜெர்மனில் நிற்கி போல எடுப்பாங்க. சரியா எப்போ அங்கே பின்னே வந்தானே அடிச்சு பார்ப்போம். ஹோல் எடுக்கலையா ஹோல் ஆள் எடுத்துட்டு பேர் நான் எடுக்காம சரியா. இப்போ இன்றைக்கு கேட்கப்பட்டேன்னு தெரியாது ஆளுக்கு. இன்றைக்கு தெரியாது. ரெண்டே தெரியாது. ரெண்டே தான் ஆள் தான் என்ன சொல்லிவிட்டு பிறகு ரெண்டே தெரியாது சொல்கிறேன். பாப்பா ஆள் வெளியே நிற்க ஆள் ஆன்சர் பண்ணுது. அப்போ விடுவோம் ஆளை. ஆளு பேர் இந்த நேரம் நிறுத்தி வந்துருக்கேன். நிறுத்தல இப்போ பின்னேறமா பாப்பேன் எடுத்தா இப்போ 8 ரூபா கவிதாசம் இல்ல ஆள் தூக்குது இல்லை. ஆள் வெளியில் இங்கே நிற்கிது. ஆள் ஒரு நாளைக்கு விஷ் பண்ணு தானே நீங்க யோசிக்கல. ஒரு என்னது யோசிக்க சாப்பிடல சாப்பிட ஆள் கொடுக்கும். சாப்பிடும் போல சாப்பிடும். என்ன காணும் கேக் இது நீங்கள் சாப்பிடணும். ரைட் சந்தோஷம் எதிர்பார்த்துனீங்களா அப்படி நடக்க வேண்டும்?
உண்மையாக இருக்காத விஷயம்தான். நான் உண்மையாக எப்படி இன்னைக்கு நடக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு எங்களுக்கு அடிக்க தெரியும் ஆளுக்கு. கொஞ்சம் கேட்குது சீனி சாப்பிடுறோம், இனிப்பு ஒரு மாதம் சாக்லேட் சாப்பிடுறோம் இல்லையா? ஒரு மாதமா நான் வரையில அங்கால சரியா போயிட்டு முடிச்சுக்கொள்ள சந்தோஷம். அப்ப நாளைய தினம் நல்ல ஒரு செலிப்ரேஷன் காத்து கொண்டு இருக்குது. கிஃப்ட்கள் எல்லாம் ரெடியா இருங்கோ. பாப்போம். அங்க ஜிபே எல்லாம் பண்ணி விட்டு கிடக்கு ஏற்றி கொண்டு விஷயத்துக்கு வேறு ரைட் கொடுங்க கட்டத்தை கொடுங்க என்ன கோபால் சரியா சந்தோஷம். நாள் வந்து ஆளுக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸா இருந்துருவாங்க நம்புறோம். இருக்கிற ஆக்களை கொண்டு நார்மலா இந்த நிகழ்வை சிறப்பிச்சாச்சு. நாளைய தினம் இந்த சாப்பாடுகள் அரேஞ்ச்மெண்ட் அப்படியே இது என்ன கொடுமை என்ன விளக்க மாட்டேன். விளக்கம் அப்படி வராது, சாப்பாடு விஷயம் வராது. கேக் ரோல் தான். என்ன சொல்றது? கேக் ரோல் தானோ? அப்ப வசந்தனா நம்பி தெரியும் நாளைக்கு சமைக்கல. அதுவும் என்ன கேட்டவள் இல்லைப்பா நாளை சமயம் விடுவோம் கேட்டவள். நான் சொன்னேன் நீங்கள் கூட சமயம் அனு அப்படி கேட்டிருக்க மாட்டான். எங்க புரிஞ்சுக்கியோ அப்ப நேரத்தோடு யாரு உண்மை. அதை விட அனுமதி ஒரு குணம் சமையல் என்றால் இந்த புள்ள முன்னுக்கு தான். அது என்ன சரி அப்படி வளர்த்துட்டீங்க. அதுதான் சொல்லவா? கண்டிப்பா கண்டிப்பா. அப்ப சந்தோஷமே காட்சி போகுது. நம்பிக்கையும் கருதல் கதை விதத்தாலையும் எல்லாத்தையும் யோசிக்கிறேன். ஒரு ஆம்பளை மனசு ஒரு ஆம்பளை தான் தெரியும். எப்படி உறவுல நீங்களும் வந்து ஆளுக்கு வந்து மறக்காம யூஸ் பண்ணுங்க. ஆள் வந்து அதான் எதிர்பார்க்க முடியதில்லை. நாங்க பாக்குறோம் இல்லையா ஆள் வந்து இப்படியும் வீடியோ பார்ப்போம். எலும்புனாயோட நிகழ்வு வந்து ஒரு வித்தியாசமான முறையில நடந்ததை பார்த்துருப்பீங்களே. இந்த முறை இன்னும் ஒரு வித்தியாசமான முறையில் அது உங்களுடைய அக்கினி தம்பியுடைய தலைமையில் நடந்துருக்குல்ல. உண்மைக்கு வந்து சந்தோஷமே. அக்கினிட்ட நான் நினைக்கிறேன் இன்னும் திறமைகள் நிறைய இருக்கு போல. கண்டவரு காட்டான், ஆனா கொஞ்சம் கொஞ்சம் தான் காட்டுவான். உள்ள காட்ட மாட்டான். கடந்து இருக்குது கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம். சரி அப்ப நாங்கள் ஓகே. அப்ப நாங்கள் இதோட இந்த வீடியோ முடித்துக் கொள்றோம். இந்த வீடியோ சம்பந்தமான கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படி இந்த வீடியோ பார்க்குற உறவுகளும் எங்களுடைய மாமாக்கு 63வது அகவை தினத்தில் கால் எடுத்து வச்சிருக்காங்க. அதற்கு உங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுங்க. நாளைய தினம் இன்னும் ஒரு கலக்கனான வீடியோவில் சந்திப்போம். சந்திக்கும் வரை விடைபெறும் உங்கள் செல்லக்கிளி. ஓகே பாய்.